அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு மிகுந்த நவராத்திரி நாட்களில் நிறைவு நாளாக கருதக்கூடிய விஜயதசமி நாளன்னைக்கு பலருமே சரஸ்வதி தேவியோட அருளை பெறுவதற்காக பலவிதமான வழிபாட்டு முறைகளை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காகவும் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பலருமே அன்னைக்கு நாளில் படிப்பு தொடர்பான செயல்களில் ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஜயதசமி நாளன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான மந்திர வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முப்பெரும் தேவியருடைய அருளை பரிபூரணமாக பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்கிற வழக்கத்தை நாம் வச்சுருக்கோம். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறது மூலமாக வீரத்தையும், மகாலட்சுமியை வழிபாடு செய்யறது மூலமாக செல்வத்தையும், சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யறது மூலமாக அறிவையும் பெற்று வாழ்க்கையை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும். அந்த வகையில் கடைசி 3 நாட்களாக கருத்தக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் நிறைவு நாளாக தான் விஜயதசமி நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது. இந்த வருஷம் விஜயதசமி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருது. இன்னைக்கு நாளில் நம்ம ரொம்பவுமே எளிமையான முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செஞ்சு சிறப்பான அறிவுத்திறனை பெற்று செயலாற்ற முடியும். மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரமாக கருதப்படுறது ஸ்டீம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சரஸ்வதி தேவியோட பீஜ மந்திரமாக சொல்லப்படுறது ஐம் என்னும் மந்திரம் தான். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் நாம் விஜயதசமி நாளன்னைக்கு வழிபாடு செய்ய போகிறோம். விஜயதசமி நாளன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும். அப்போது தான் எல்லாருடைய அறிவுத்திறனும் சிறப்பான முறையில் இருக்கும். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு செய்கிற செயல்களில் வெற்றியை காண முடியும். விஜயதசமி நாளன்னைக்கு காலையிலேயே சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் சரஸ்வதி தேவியோட படத்தை வச்சு சரஸ்வதி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சுத்தமான தேனை நீங்கள் ஊற்றணும். வெள்ளி கிண்ணம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எச்சில் படாத நான்வெஜ் கலக்காத எந்த ஒரு கிண்ணம் இருக்கோ அந்த கிண்ணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாட்டு மருந்து கடையில் தர்பை புல் கிடைக்கும். அதை எடுத்து தேனில் ஐம் எனும் பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுடைய நாக்கில் அதே தர்பை புல்லால் தேனை தொட்டு ஐம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் எழுதணும். இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஓம் ஐம் நமக இந்த மந்திரத்தை பிள்ளைகளை நீங்கள் சொல்லணும். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய நாக்களையும் இந்த மந்திரத்தை எழுதி அவங்களையும் சரஸ்வதி தேவியோட பீஜ மந்திரத்தை கூற சொல்லணும். இப்படி விஜயதசமி நாளன்னைக்கு சரஸ்வதி தேவியோட பீஜ மந்திரத்தை தேனால் எழுதுறது மூலமாக நம்ம எல்லாருக்குமே அறிவுத்திறன் அதிகரிக்கும். எளிமையான இந்த பீஜ மந்திர வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செஞ்சு சரஸ்வதி தேவியோட முழு அருளையும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற கருத்தோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.